சாயின் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வாழ்க்கை வாழ்கிறது ஒரு முறை தான். அந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஏன்னா கடவுள் நம்மளை படைச்சது நம்ம நிம்மதியாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மட்டும்தான். அதனால் அதில் எப்போவுமே நல்ல முறையில் மட்டும்தான் வாழணும். ஸோ இருக்கிற ஒரு வாழ்க்கையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு கெட்டது நினச்சி தானும் கேடு கெட்டு வாழக்கூடாது. எப்போவுமே ஒரு நிலையோட நல்லா யோசித்து பார்த்து நிதானமாக இந்த வாழ்க்கை நமக்கு கடவுள் எதுக்கு கொடுத்தாரு, அதில் நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும். அதை விட்டு தேவையில்லாத விஷயங்களை அலசி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுள் நம்மளை படைச்சிருக்காங்க அப்படின்னா காரணம் இல்லாமல் இருக்காது. அது என்ன காரணன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பாக்கிக்க முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு இல்லை அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்க்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுறது. அது நிறையா பேருக்கு கிடையாது. உதாரணத்துக்கு நாளைக்கு உனக்கு ஒரு பண உதவியோ இல்லை பொருள் உதவி ஏதாவது ஒன்று தேவைன்னா நம்ம கேட்கும்போது நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி நான் கண்டிப்பாக செஞ்சிருவேன். ஆனால் மறுநாளோ இல்லை அவங்க கொடுத்த நேரத்தில் கேட்கும்போது நான் மறந்துட்டேன், இல்லை எனக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி பார்க்குறது, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் இல்லை வேறு ஏதாவது ஒரு உதவி செய்வேன் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு உறுதிமொழி அப்படின்னா அதை யோசித்து பார்த்து நிதானமாக தான் கொடுக்கணும். அவசரப்பட்டு நம்ம வார்த்தையில் இருக்கும்போது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் ஏன் கொடுத்தோன்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. நம்மளால் செய்ய முடியும், நம்மளால் போக முடியும், நம்மளால் இது முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த காரியம் நம்மளால் நிச்சயமாக பண்ண முடியும். நமக்கு அதுக்கு தகுதி இருக்குது, நம்மளுக்கு அதுக்கு கண்டிப்பாக நடக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுக்கணும். இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. நம்ம சாயப்பாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ, நீ உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை மட்டும்தான் செய்யணும். உனக்கு மீறி மிச்சது தான் நீ செய்யணும். ஏன்னா நம்ம இருக்கிறத வச்சு தான் நம்ம அடுத்தது வாழ முடியும். அதை விட்டுட்டு நம்ம இல்லாததையும் சேர்த்து நான் செய்வேன்னு சொன்னால் அது அவங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், சாயப்பா கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் நாம் அவர் நினச்ச மாதிரி அவர் ஆசைப்படுற மாதிரியான சீரும் சிறப்பமான வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். நாம் ஏனோ தானோன்னு வாழக்கூடாது, அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் வாழக்கூடாது, நமக்கு நாமளே தப்பு செஞ்சுக்கிற மாதிரியும் வாழக்கூடாது. நமக்கு நாமளே தப்புனா நம்ம உடம்பை பராமரிக்காமல், நம்ம மனசை ஆரோக்கியமாக வச்சுக்காமல், நம்ம எண்ணங்களை சுத்தப்படுத்தாமல் அந்த மாதிரி இருந்தோன்னா நமக்கு நாமளே தீங்கு செஞ்சுக்கிற மாதிரி. இருக்கிறது ஒரு உடம்பு, ஒரு உயிர், ஒரு ஆன்மா. அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கிறது, அதையும் ரசிக்கணும், மற்றவங்களையும் ரசிக்கணும், மற்ற எல்லாத்தையுமே விரும்பணும். அதனால் கடவுள் படைத்த நம்ம சாயப்பா படைத்த எல்லாத்தையும் ரசித்து நம்மளை நாமளே நேசித்து சாயப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியும் மற்ற எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் புன்னகை நிறைந்த முகத்தோட வாழ்க்கையை வாழ்ந்து சிறப்பாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்து காமிக்கலாம். எப்போதும் நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம்.